தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மென்ஸ் அண்டர் 25 டோர்னமெண்ட் 2025 நடந்துகிட்டு இருக்கும்போது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து நான் பார்த்த நல்ல பெர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த நாளுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ என் கூட சுனில் ஆல்ரவுண்டர்னு சொல்லாமா ஃபாஸ்ட் பாலர்னு சொல்லாமா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக திருநெல்வேலிக்கு போய் நியூ பால் கையில் கொடுத்தாலும் திரும்பி செமி நியூ பால் கொடுத்தாலும் டெத் ஓவர் நீங்கள் போடுறனாலும் மல்லு கட்டிட்டு ஒரு 6 ஓவர் போடுறீங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்கில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? நிறைய மேட்சஸ் ஆடுறதுனால வந்துச்சுண்ணா. என்னடா இப்படி சொல்லிட்டேன். திருநெல்வேலி கூட வந்து வீரப்பெருமாளுக்கு அகேன்ஸ்டா நீ ஒரு போட்டல, அப்போ வீரப்பெருமாளுக்கு அகேன்ஸ்டா போடும்போது வீரப்பெருமாள் 100 அடிச்சவன் உங்களுக்கு உனக்கு தெரியும். ஆல்ரெடி அந்த லஞ்சுக்கு முன்னாடியே ஒரு ஓவரில் அடிச்சான். லஞ்சுக்கு அப்புறம் வரும்போது நீ ஒரு ஃபைட் பேக் பண்ணி வந்தேன். ஸோ அந்த மேட்சை பற்றி சொல்லு சுனில். நான் வீரப்பெருமாள் அண்ணன் வந்து முன்னாடி போட அடிச்சுக்கிட்டே இருந்தார். நாங்கள் அடிவாங்க போய் ஸ்பின்னர்ஸும் அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன நினச்சேன்னா விக்கெட் எடுக்கணும்னு இல்லாமல் அவர் வச்சு டாட் போட்டாலே போதும், மற்ற ஸ்பின்னர்ஸ் எடுத்துருவாங்க சொல்லிட்டு நான் அவருக்கு பின்னாடி இழுத்து டாட் போட தான் நினச்சி போட்டுட்டு இருந்தேன். எக்கச்சக்கமான ஷார்ட் பால்ஸ் இருந்துச்சு. ஷார்ட் பால்ஸ் இன் செமி நியூ பால், ஷார்ட் பால்ஸ் அண்ட் ஓல்டு பால். ஏன்னா பால் ஆல்மோஸ்ட் அந்த கிரவுண்டில் அடிச்சு போச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா பழசாயிரும். தெரியுமா போட்டேன். ஊரில் ப்ராக்டிஸ் தானே. நான் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடுறவங்களுக்கு தெரியும், மேலே போகணும் நல்லாவே தெரியும். நான் அந்த அளவுக்கு பெருசாக ஆடலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்கள டாட் எடுக்கணும், ஷார்ட் பால் போடணும், அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் விளையாண்டுருக்கேன். பழகிடுச்சு. நான் மனநிலை கடைசியாக அவங்க கையில் பால் வருது, எதிர்பார்த்தியா அவங்க கையில் பால் வரும். கண்டிப்பாக நினச்சேன் என்கிட்ட தான் பால் வரும், நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். நல்லா முடிச்சு கொடுத்தா டீம் செகண்ட் ரவுண்டு போவோம், எல்லாரும் ஜெயிச்சு நல்லா விளையாடலாம் நினச்சோம். ஆனால் முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விண்டு எப்படி அடிக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியும் பால் போட சொன்னாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் போட்டோம். பால் வந்து உச்சாய் உள்ளே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அது நான் ஸ்டம்பில் போட நினைக்கும் போது ஸ்டம்ப்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சு. அந்த திருநெல்வேலிக்கு ஃபஸ்ட் டைம் தானா? ஆமாம், கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் தானே. சொன்னால் இங்கேயே மேட்ச் முன்னாடி சொல்லிட்டாங்க இங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு காற்று அடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம நினச்சதை விட ரொம்பவே அதிகமாக அடிச்சு. ஒரு எண் சுத்தமாக பவுலிங் போடவே முடியல. நம்மளால் ரன்னப்பே எடுக்க முடியல. பவுலிங் ரன்னப் ஜம்ப்லேயே நம்மளை காற்று தள்ளுது. அடாப்ட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் சுனில் ஃபாஸ்ட் பாலராக ஆகணும்னு முடிவு பண்ணார்? இல்லை நீங்கள் யாரும் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? சின்ன வயசில் ஊரில் நிறையா மேட்சஸ் ஆடி இருக்கோம். அருண் பாண்டின்னு சொல்லிட்டு வரேன்னா பெரம்பலூரில் தனலட்சுமியில் படித்தாங்க. அங்கே காலேஜில் மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அங்கே ஆடிட்டு வந்து ஊரில் சொல்லும் போது அவங்கள பார்த்து நாங்கள் அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். சுனிலை நான் என்னவா பார்க்கணும்? சுனிலுக்கு என்ன ஆசை? நிறையா வெளியே மேட்ச் ஆடி நிறைய நான் கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிட்டு ஸ்டேட்டுக்கு ஆடணும். தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கோயில் லோகோ போட்ட ஒரு ஜெர்சி போட்டு ஆடணுங்கிறது உங்களுக்கு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோபுரம் லோகோ போட்ட டிஎன்சி லோகோ போட்ட ஜெர்சியாக போட்டு ஆடுவீங்க, டிஎன்பியில் ஆடுவீங்க, அதுக்கு மேலே ஆடுவீங்க. கண்டிப்பாக இந்த வருஷமே ஒரு சிட்டி லீக்ல நீங்கள் ஆடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நல்லா ஆடுங்க சுனில், கலக்குங்க.